பலிவலம் கணபதி. நம்மில் ஒவ்வொருவரும் 100,000 ஆசைகளை வைத்துக்கொண்டு ஒன்று பூர்த்தியானால் இன்னொன்று என்று சதா பரபரக்கின்ற படபடக்கின்ற சஞ்சல மனசுக்காரர்களாகத்தான் இருக்கின்றோம். இதைத்தான் பல பல காமத்தராகி பதைத்தெழும் மனம் என்கின்றார் அப்பர். சாதாரணமாக ஆசாபூர்த்திக்கு ஏற்படும் இடையூறை அகற்றி அது நிறைவேற அனுகிரகிக்கின்றவரே விக்னேஸ்வரர் தான். ஆனால் அப்பர் சுவாமிகள் அப்படி சொல்லாமல் அவரை ஹை லெவலுக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறார். ஆசை பூர்த்தி என்று போனால் அதற்கு முடிவே இருக்காது. முடிவில் அத்தனை ஆசைகளும் சம்சார பந்தத்தை மேலும் மேலும் இருக்குபவைதான். ஆசைகளினால் சதா பற்றி கொண்டிருக்கும் நம் மனதில் பிள்ளையார் கலமலகிட்டு திரிகின்றாராம். அப்படியென்றால் ஒரே கலக்காக கலக்கி கொண்டு உற்சாகமாக சுற்றுகின்றார் என்று அர்த்தம். ஏற்கனவே ஆசைகளினால் கலங்கி போயிருக்கும் மனதை அவர் எதிர் திசையில் போட்டு கலக்குகின்றார். கலக்கல் அதற்கு எதிர்கலக்கல், ரெவல்யூஷனும் அதற்கு எதிரான கவுண்டர் ரெவல்யூஷன் என்றால் என்ன ஆகும்? முதலாவதை இரண்டாவது சமன் பண்ணி கலக்கமெல்லாம் அடங்கி ஈக்குலிபிரியம் என்கின்ற சமநிலையான பரமசாந்த நிலை உண்டாகும். மனம் அப்படி அடங்கிவிட்டால் அதுதான் மோட்சம். ஒரு களிரான அந்த ஆண் யானை எத்தனை சக்தியோடு ஒரு சுழலுக்குள்ளே நுழைந்து கலக்கு கலக்கு என கலக்கி விளையாடி கம்பீரமாக சம்சாரம் பண்ணுமோ, அப்படி நம்முடைய ஆசை சுழல்மயமான மனதுக்குள் பரமசக்தியோடு கிருபையோடு விக்னேஸ்வரர் புகுந்து எதிர்ச்சொழலாக சுற்றி கொண்டு வெற்றி நடை போட்டு திரிகின்றாராம். இது அப்பர் கூறுவது. சம்பந்தமூர்த்தி கூறுவதை பார்ப்போமா? அவர் சொல்லும் பொழுது அம்பாள் ஒரு அவதாரத்தில் பிடி என்கின்ற பெண் யானை ரூபம் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஈஸ்வரன் தன்னுடைய அடியார்களின் எதிர்களை தானே போக்கிவிடாது அதற்கென்றே ஆத்தரைசான ஒரு விக்ன நிவாரண மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை மூலம் நடத்த வேண்டும் என்று சங்கல்பம் கொள்கிறார். உடனே அவர் ஆண் யானையாகி பிடியாயிருந்த அம்பாளுடன் புத்திரோற்பத்தி பண்ணினார். இந்த விருத்தாந்தத்தை தான் சம்பந்தர் வலிவலம் என்னும் திருவாரூர் அருகே மூவரும் பாடிய கஷேத்திரமான தம்முடைய பதிகத்தில் சொல்லி இருக்கின்றார். விக்னேஸ்வரருக்கு பல நாமாக்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடல் இரண்டிலுமே கணபதி என்கின்ற நாமாவே வருகின்றது. பிள்ளையார் மந்திரங்களில் முக்கியமானவற்றிலும் அந்த பெயர்தான் இருக்கின்றது. பிள்ளையார் மதத்தின் பெயரும் காணாபத்தியம் என்று அந்த பெயரை வைத்தே இருக்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.